அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவுங்க. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாளைய நாளில் நமக்கு மாசி மாதத்தினுடைய 4வது வெள்ளிக்கிழமை, கூடவே சங்கடகர சதுர்த்தி இருக்குது. மேலும் வாக்கிய பஞ்சாங்கப்படி நாளைக்கு தான் நமக்கு சனிப்பெயர்ச்சியும் இருக்குது. இந்த அற்புதமான நாளில் தண்ணீரில் ஒரு குறிப்பிட்ட பூவை போட்டு வச்சோம்னா நமக்கு கோடீஸ்வர யோகம் உண்டாகும் என்பது குறித்து ஒரு பதிவு போட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கல்லுப்பு வச்சு ஒரு எளிமையான அதே சமயத்தில் சக்தி வாய்ந்த பரிகாரம் குறித்து ஒரு பதிவு போட்டிருக்கிறேங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த சனிப்பெயர்ச்சி 6 ராசிக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் 6 ராசிகள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னே சொல்லலாம். இந்த அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரர்கள் யார், எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள் யார், அவங்களுக்கான பரிகாரம் என்ன என்பது குறித்து தனித்தனி பதிவுகளாக போட்டிருக்கிறேன். இப்போ மொத்தம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 பதிவுகள் சொல்லியிருக்கிறேன். 4னுடைய லிங்க்குமே உங்களுக்கு எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். பார்க்காம வந்தீங்கன்னா பார்த்து பயன்படுத்திக்கோங்க. சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ ஒரு சில வீடுகளில் பார்த்திங்கன்னா ஓயாத சண்டை சச்சரவுகளாக இருக்கும். அதுவும் அந்த குடும்ப தலைவி இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு உடம்புல ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வீண் விரைய செலவுகள் அடிக்கடி ஏற்படுறது. ஏதாவது ஒரு பொருள் புதுசாக வாங்கினோன்னா அது சீக்கிரமாக உடஞ்சி போகிறது, இல்லைன்னா ரிப்பேர் ஆகிறது. அதே போல் பார்த்திங்கன்னா மருத்துவ செலவு அதிகரிச்சுட்டே இருக்கிறது. மேலும் வெளியில் எங்கேயாவது போயிட்டு வரும்போது இருக்கக்கூடிய அந்த நிம்மதியும் சந்தோஷமும் வீட்டுக்குள்ளே என்ட்ரான உடனேயும் காணாமல் போயிடும். இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படிங்கும்போது அது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து குறைபாடுகளால் தான் வருதுங்கிறத நீங்கள் முதல்ல உணரணும். நம்ம என்ன தான் வீடு பார்த்து கட்டினாலும், வாஸ்துப்படி கட்டினாலும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் வரதான் செய்யுது. அந்த சின்ன மிஸ்டேக் தான் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்தி தருது. இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அப்படியே அப்பார்ட்மெண்ட்டாக கட்டி வச்சுருக்கிறதுனால அதில் ஏதாவது ஒன்று புக் பண்ணிட்டு போவாங்க. அவங்கெல்லாம் 100% வாஸ்துப்படி பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கேள்விக்குறி தான். சரி, ஆசாசியாக வீடு வாங்கியாச்சு அல்லது கட்டியாச்சு, அல்லது வாடகை வீட்டில் தான் இப்போ இருக்கோன்னே வச்சுக்கோங்களேன். இப்போ அதுக்காக வாஸ்துப்படி இடித்து மாற்றுறது அது இது நம்மளால் பண்ணிகிட்ருக்க முடியுமா? அப்படி பண்ணும்போது நமக்கு நேரமும் விரயமாகும். அதே போல் பார்த்திங்கன்னா செலவும் ரெட்டிப்பாகும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இதெல்லாம் செய்யாமலேயே எப்படி வாஸ்து குறைபாட்டை நீக்கலாம் என்பது குறித்து தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். இப்போ நம்ம சேனலில் வாஸ்து நாள் வரும்போதெல்லாம் சின்ன சின்ன பரிகாரங்கள் நான் சொல்லுவேன். அதை மட்டும் நீங்கள் நான் எப்போல்லாம் சொல்கிறேனோ அப்போல்லாம் ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே நல்ல பல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். வாஸ்து தோஷம் உங்களை நெருங்காது அப்படின்னே சொல்லலாம். சரி, இப்போ இந்த வாஸ்து நாள் நமக்கு என்னைக்கு வருது, என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தரலாம். நாளைய நாள் நமக்கு மார்ச் மாதத்தின் 6ஆம் தேதி, மாசி மாதத்தின் 22ஆம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கும் சுக்கிர பகவானுடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள்னு சொல்லலாம். இந்த நாளில் பார்த்திங்கன்னா சுக்கிரனுக்கு உரிய எண்ணான 6ங்கிறது இந்த தேதியிலே நமக்கு வந்திருக்குது. மேலும் மாசி மாதத்தினுடைய சங்கடகர சதுர்த்தியும் இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது. இப்படிப்பட்ட அற்புதமான நாளில் தான் நமக்கு இந்த வாஸ்து நாளும் அமைஞ்சிருக்குது. இந்த வாஸ்துக்குன்ட்டு டைமிங் இருக்குது. அந்த குறிப்பிட்ட டைமில் தான் வாஸ்து பகவான் கண்மொழிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாஸ்து நாள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சில சமயம் அடுத்தடுத்த மாதங்களில் வரும், சில சமயத்தில் வரவே வராது. மொத்தமே வருஷத்துக்கு 8 நாட்கள் தான் வரும். அதுலேயே அந்த கண்மொழிக்கிற டைமில் நம்ம இந்த பரிகாரத்தை செய்யும்போது தான் நமக்கு பலன் கொடுக்கும். சரிங்களா? இந்த முறை நமக்கு எந்த டைமில் வருது அப்படின்னு மாதிரி தெரிஞ்சுக்கலாம். காலையில் 10:32 இருந்து 11:08 வரைக்கும் இருக்குது. 10:32லேருந்து 11:08 வரைக்கும் இருக்குது. இந்த ஒரு நேரத்தில் தான் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யணும். ஒருவேளை இந்த டைமில் நீங்கள் ஆஃபீஸில் இருப்பீங்க அப்படிங்கும்போது வேறு ஆப்ஷனே இல்லைங்க. இதே மாதிரி வாஸ்துனால் நம்மளுக்கு வேறு ஏதாவது நீங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி நாளில் வரும்போது நம்ம செஞ்சுக்கலாம். ஏன்னா இதுக்கு வேறு சப்ஸ்டியூட் கிடையாது. இது அவசியம் வீட்டிலேருந்து தான் செய்யணும். ஸோ இதை ஒர்க்கிங் உமன்ஸ் செய்யறதுங்கிறது கஷ்டம். சரிங்களா? சரி, பரவாயில்ல, விடுங்க, அடுத்த முறை பார்த்துக்கலாம். சரி, இப்போ இந்த நேரத்தில் எந்த பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காலையில் நாளைக்கு வெள்ளிக்கிழமை நாளில் இருக்கிறதுனால எழுந்து குளிச்சுக்கோங்க. தலை குளிச்சுக்கிறீங்களோ உடம்பு குளிச்சுக்கிறீங்களோ குளிச்சுக்கோங்க. ஒருவேளை பீரியட்ஸ் டைமில் இருந்தால் நாங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் கணவரோ குழந்தைங்களோ நீங்கள் சொல்கிறபடி கரெக்டாக பண்ணுவாங்கன்னா அவங்க உதவியால் நீங்கள் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பரவாயில்ல, விட்டுருங்க, அடுத்த முறை பார்த்துக்கலாம். சரி, இப்போ குளிச்சு முடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீங்கான், கண்ணாடி, மண் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு அகல் விளக்கோ இல்லை பவுலோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த 3 தவிர வேறு எதையுமே நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. இப்போ இதில் கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு போடணும்.
இப்போ கல்லுப்புங்கிறது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயின் அம்சமாக பார்க்கப்படுது. மேலும் வாஸ்துவுக்குன்ட்டு நிறைய பரிகாரங்கள் வந்து இருக்குது. நான் ஏன் குறிப்பிட்டு இந்த கல்லுப்பு பரிகாரம் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய கிழமையானது வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி கடாட்சம் பொருந்தியது, மகாலட்சுமிக்கு உரியது. இந்த நாளில் கல்லுப்பு புதுசாக வாங்கினாலே செல்வம் பெருகும்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த கல்லுப்பு வச்சு நம்ம இந்த பரிகாரம் செஞ்சோம்னா நமக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது உறுதி. மேலும் இந்த ஒரு பரிகாரத்தை நான் இதோட 4வது முறை சொல்கிறேன் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டான ரிசல்ட் வந்து கொடுக்கும். ஏன்னா இது செஞ்சு பார்த்த நிறைய பேர் வந்து முன்னத்துக்கு இப்போ பரவாயில்ல, இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால தான் இதே பரிகாரத்தை உங்களுக்கு நான் இந்த முறை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது செய்கிற மாதிரி இருந்தால் நம்ம சேனலில் போயிட்டு வாஸ்து தோஷம் நீங்கள் அப்படின்னு போட்டு நம்ம சேனல் நேம் போட்டு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். அதில் ஏதாவது கூட செஞ்சுக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் ஈஸி. கல்லுப்பு எல்லாத்து வீட்லேயும் இருக்கும். மேலே ஃபாஸ்ட்டான ரிசல்ட்டும் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் இதே கூட நீங்கள் வந்துட்டு செய்யுங்க. சரி, இப்போ உப்பு எடுத்துக்கணும்னு சொல்லிட்டேன். இந்த உப்பு நம்ம சமையலறையில் பயன்படுத்திட்டு இருக்கிறத எடுத்துக்கக்கூடாது. புதுசாக வாங்கியிருந்தீங்கன்னா அதுலேருந்து எடுத்துக்கோங்க. இல்லைனா பூஜை அறையில் கல்லுப்பு பரிகாரம் செய்கிறதுக்கு தனியாக வச்சுருந்தீங்கன்னா அதுலேருந்து எடுத்துக்கோங்க. வலது கையால் எடுங்க, அழுத்தம் கொடுத்து பிடிங்க. அதன் பிறகு அந்த மண் அகல்லையோ பீங்கான் பவுல்லையோ வந்து உப்பு போட்டுருங்க. அடுத்து நமக்கு ஒரு முக்கியமான பொருள் தேவைப்படுது. நம்ம வீட்டினுடைய வடகிழக்கு திசையில் இருக்கக்கூடிய மண், அதாவது நார்த் ஈஸ்ட் கார்னரில் இருக்கக்கூடிய மண் வந்து தேவைப்படுது. இதுதான் பார்த்திங்கன்னா வாஸ்து பகவானுடைய தலைப்பகுதி இருக்கக்கூடிய இடம். இங்கேருந்து தான் நம்ம மண் எடுக்கணும். இப்போ இந்த இடத்துல வீட்டுக்கு வெளியிலனா இந்த கேட்டுக்கு வெளியில் மண் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இல்லைனா இந்த இடத்துல நீங்கள் ஏதாவது செடி வச்சுருக்கீங்க, தொட்டியில் வச்சுருக்கீங்கனாலும் அந்த தொட்டியில் இருக்கிற மண்ணை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சும்மா ஒரு துளி அளவு எடுத்தீங்க அப்படின்னா கூட போதும். ஆனால் கண்டிப்பாக வந்து மண் எடுக்கணும். இந்த திசையில் இருக்கக்கூடிய மண்ணை தான் எடுக்கணும். இப்போ இந்த கல்லுப்பு மேலே இந்த மண்ணை போட்டுட்டு இதை எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமான் படம் முன்போ விக்கிரகம் முன்னாடியோ வச்சுருங்க. ஒரு தீபம் ஏற்றி வைக்கிறதுனா ஏற்றி வச்சுட்டு இப்போ அங்கேயே உட்காந்து 27 முறை அல்லது 108 முறை ஓம் வாஸ்து புருஷாய நமக, ஓம் வாஸ்து புருஷாய நமக, ஓம் வாஸ்து புருஷாய நமக இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். கூடவே விநாயகர் பெருமானை மனதார வேண்டிக்கோங்க. மேலே சங்கடக சதுர்த்தி திதியும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாளைக்கு வருது, சரிங்களா? அதனால் முன்னாடியே நீங்கள் வேண்டிக்கோங்க. எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து குறைபாடு எல்லாம் நீங்கணும், குடும்ப நிம்மதியாக ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக இருக்கணும், பணவரவு அதிகரிக்கணும்னு மனதார வேண்டிக்கோங்க. அந்த பிறகு இதை அப்படியே அங்கேயும் விட்டுருங்க, சரிங்களா? உப்பு மண் இதெல்லாம் எடுத்து வைக்கிறது, இந்த பூஜை அறையில் வைக்கிறது, இது எல்லாத்தையுமே நான் சொன்ன இந்த டைமுக்குள்ளாரையே நீங்கள் வந்துட்டு பண்ணிடணும், சரிங்களா? டைமிங் ரொம்ப முக்கியம். அடுத்து இதை அப்படியே விட்டுருங்க. அன்னைக்கு சாயந்தரமாக, அதாவது இப்போ நாளைக்கு மாலை 6 மணிக்கு மேலே இப்போ இதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்கள் வீட்டில் எல்லா ரூமுக்குமே போங்க. எல்லா ரூம்னுடைய கார்னர் பகுதியிலையும், அதாவது மூளை பகுதியிலையும் ஒவ்வொரு நிமிஷம் அப்படியே நின்று காட்டுங்க. ஒரு ரூம் விடாதீங்க, எல்லா ரூம்லேயும் போய் காட்டுங்க. காட்டிட்டு இப்போ வெளியில் போயிட்டு இந்த பொருட்களை அப்படியே வந்துட்டு நீங்கள் கொட்டிடுங்க. ஏதாவது பைப்பு இருந்துச்சுன்னா அங்கேயே இதை போட்டுட்டு அப்படியே வந்து கழுவி தண்ணீரில் கழுவி விட்டுடலாம். இல்லைன்னா ஒரு பக்கெட்டில் முன்னாடி தண்ணீர் பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ அதில் கொண்டு போயிட்டு இதை கொட்டி கரைச்சி விட்டு அப்படியே வாசலில் ஊற்றி விட்டுட்டு வந்துடுங்க. இந்த பீங்கான் பவுலு மண்ணகல்லாம் மறுபடியும் பயன்படுத்தலாமான்னு கேட்டால் பயன்படுத்தலாம், ஒன்றும் தவறு கிடையாது. கழுவிட்டு நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஆனால் ஒரு தடவை நீங்கள் வெளியில் இதை எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா திரும்ப அது வீட்டுக்குள்ளே வந்து கொண்டு வந்துடக்கூடாது. முன்னாடியே கரைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை வந்துட்டு பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் உள்ளேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே வெளியில் கரைச்சி விட்ருங்க. அப்புறமா நீங்கள் உள்ளே வந்துட்டு கை காலில் வந்து கழுவிக்கலாம். இதை செஞ்ச ஒரு சில நாட்கள்லேயே பார்த்திங்கன்னா நல்ல முன்னேற்றம் வந்து தெரியும். ஆரோக்கியம் மேம்படும், பணம் வந்து சேரும். முன்ன இருந்ததுக்கு இப்போ பரவாயில்லன்னு நீங்களே வந்து ரியலைஸ் பண்ணுவீங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம், அற்புதமான பரிகாரம். எல்லோரும் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.